ஒரு அடுத்த கான்செப்ட் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷனும் வந்து ஊப்ஸ்குள்ள வர இன்னொரு கான்செப்ட். ஸோ என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாவையும் கோடையும் ராப் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிட்டா வைக்கிறது தான் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ கேப்சியூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேப்சியூல்னா அதுல 2 பார்ட் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டேட்டா பார்ட், அடுத்த பார்ட் வந்து ஃபங்க்ஷன் பார்ட். ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வைக்கிறது. ஸோ தட் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனால மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண வைக்க முடியற மாதிரி செய்யறது தான் என்கேப்சுலேஷன். ஸோ எப்படி அந்த என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்ணுவோம்? ஸோ எப்படி பண்ணலாம்? ஸோ நம்ம சிம்பிளா வந்து நம்மளோட ஆக்சஸ் மாடிஃபயர்ஸை வச்சு பண்ணலாம். ஸோ 3 ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்கு. அதுல வந்து we can use these two access modifiers, private and protected. So private access modifiers, இப்போ ஒரு வேரியபிளை வந்து private வேரியபிள் ஆக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளார இருக்கிற ஃபங்க்ஷன்ஸால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு வேரியபிளை வந்து ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ற கிளாஸால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இங்க. ஸோ கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஐ ஹாவ் 2 classes. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பேங்க் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் வந்து எக்ஸ் கிளாஸ். ஸோ பேங்க் கிளாஸ்ல வந்து ஐ ஹாவ் பிரைவேட் வேரியபிள்ஸ் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பேலன்ஸ் அண்ட் ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் வியூ பேலன்ஸ். ஸோ இப்போ என்னால இந்த பிரைவேட் வேரியபிள்ஸ் அதாவது அக்கௌண்ட் நம்பரையும் பேலன்ஸையும் வந்து வியூ பேலன்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வெளி கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணினேன் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியாது, எரர் காமிக்கும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனால மட்டும்தான் இந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கிறதுனால ராப்பிங் அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தி எக்ஸாம்பிள் கேஷ் ரெண்டரிங் மிஷின், காரு, மெடிசன் கேப்சியூல், உங்களோட மொபைல் ஃபோன், ரிப்போர்ட் கார்ட்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம் நம்மளோட என்கேப்சுலேஷனுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து கார்னு எடுத்தோம் அப்படின்னா யூ கேன் கன்சிடர் கார் ஆஸ் அன் கிளாஸ், ஒரு கிளாஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து என்ஜின், ஃபியூயல் இதெல்லாம் வந்து பிரைவேட் வேரியபிள்ஸ். ஸோ அந்த கார்ல இருக்கிற ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக் ஃபங்க்ஷனால மட்டும்தான் அந்த வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர வெளியில இருந்து இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸா இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸால இந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பரு, அவங்களோட அட்டெண்டன்ஸ், அவங்களோட மார்க்ஸ் இதெல்லாம் வந்து பிரைவேட் வேரியபிள்ஸா கன்சிடர் பண்ணினோம் அப்படின்னா ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிரைவேட் வேரியபிள்ஸை இந்த ரிப்போர்ட் கார்டு ஃபங்க்ஷனால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர வெளியில இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ் வழியா இந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ.